ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உள்ளடக்கியதான ஒரு வார்த்தை. வேதாகமம் முழுவதையும் வாசிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெங்கெல்லாம் பெருக்கம் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்ந்தாப்புல வருகிறதை உங்களால பார்க்க முடியும். 5 அப்ப 2 மீன் ஆசீர்வதித்த பொழுது 5000 பேர் சாப்பிட்டார்கள். 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை அந்த பகுதியில் உங்களால பார்க்க முடிகிறது அல்லவா? இந்த ஆசீர்வாதத்துக்குள் அந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் புதைந்து இருக்கிறது என்று நான் காண்பிக்கிறேன். மாத்திரமல்ல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அப்படிங்கிற ஒரு கீ வேர்டு. 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். மீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆசீர்வாதத்துக்குள் புதைந்து இருக்கிறது பெருக்கம். ரைட். அதை எப்படி விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா 2 காரியம். திருப்தி இருக்குதான்னு பார்க்கணும், மீதி இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டும் பார்த்து ஓகே சார், மீதி இருக்குது சார், திருப்தி இருக்குது சார் அப்படின்னா நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தான் இப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நீங்க கண்டுகொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அல்லவா? இந்த ஆசீர்வாதத்தை ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அற்புதத்துடன் தொடர்பு படுத்தி தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை இந்த வேளையிலே உங்க மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். அற்புதம் என்பது வேற, ஆசீர்வாதம் என்பது முற்றிலும் வேற. ரெண்டும் வெவ்வேறு பாருங்க. எந்த விதத்துல அப்படின்னா, இப்போ இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முதல் உங்க வாழ்க்கையில தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. முதல் என்ட்ரி ஆகிறீங்க இந்த கிறிஸ்துவத்துக்குள். ஏராளமான அற்புதங்களை, மிராக்கிள்ஸை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். தரித்திரத்தில் இருக்கலாம், பற்றாக்குறையில் இருக்கலாம், திடீர்னு தேவன் அற்புதத்தை செய்வாரு. உங்க வாழ்க்கையில ஒரு சுபிட்சத்தை கொடுப்பாரு. அந்த பர்டிகுலர் சூழல்ல இருந்து உங்களை தப்பி வைக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு மிராக்கிளை செய்கிறார். அது அற்புதம். ஆனா இந்த ஆசீர்வாதம், பிளஸிங்ஸ் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அனுதினமும் ஏராளம் தாராளமான காரியங்களை, ஒரு பெருக்கத்தின் காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க முடியும். இல்லைனா இந்த அற்புதத்திலேயே காலத்தை ஓட்டுன்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு தினந்தோறும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா கர்த்தருடைய நோக்கம் உங்களை குறித்து அப்படி அல்ல. என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளை ஏராளம் தாராளமான பெருக்கத்துக்குள் வாழ வேண்டும் என்ற அந்த கடவுள் உங்க மேல நோக்கமுடையவராக இருக்கிறார் பாருங்க.